ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ராஷ்டிரபதி பவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராஷ்டிரபதி பவன் பார்த்தீங்கன்னா 330 ஏக்கராஸ் வந்து 1917 1929 கிட்டத்தட்ட 17 வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. ராஷ்டிரபதி பவனில் பார்த்தீங்கன்னா 340 ரூம்ஸ் இருக்கு. ஒயிட் ஹவுஸ் மாதிரியே இங்கேயும் எல்லோ ரூம், அதாவது ரெட் ரூம்னு நிறைய இருக்கு. இது கட்டினவர் வந்து எட்வின் லூட்டியன்ஸ், அதாவது வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட். வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது 340 ரூம்ஸ். இது முக்கியமான ரூம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பார் ஹாலு. இங்கே வந்து நிறைய மீட்டிங், அதாவது பிரசிடென்ட் வந்து நிறைய மீட்டிங் வந்து நடத்துவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அசோக் மண்டபம். இங்கே வந்து நிறைய ப்ரெஸ்டீஜியஸ் செரமனிஸ்லாம் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அசோக் ஹாலாக இருந்துச்சு. அதை வந்து ஜூலை 2024 வந்து அசோக் மண்டபம்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராயிங் ரூம், அதே மாதிரி மீட்டிங் ஹால். இங்கே நிறையா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் கூட வந்துட்டு மீட்டிங் நடத்துவாங்க, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்குறது யார் பார்த்தீங்கன்னா பிபிஜின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரசிடென்ட் பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்ட் ஆஃப் அதில் வந்து எஸ்பிஜி. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பாதுகாப்புடுவாங்கல்ல, அவங்க தான் எஸ்பிஜி தான் இவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys.